எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, முஸ்தபா முஸ்தபா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சரி, இந்த படம் பேரு உங்களுக்கு சொன்ன உடனே காதலர் தேசம் வந்து நீங்க நெனச்சிராதீங்க. இது வந்து நம்ம சதீஷ் சார் நடிச்ச முஸ்தபா முஸ்தபா படங்க. சரி, படத்துல ஒரு கான்செப்ட்க்கு போயிரலாம். படத்துல என்னடா கதைன்னா, நம்மள இத்தன நாள் சதீஷ வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டா பார்த்துட்டு, ஒரு ஹீரோவா பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குது. இவரு வந்து இந்த மாரி ஒரு கான்செப்ட்ல நடிக்க வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு, ரொம்ப ரொம்ப சூப்பரா எடுத்துட்டு போறாங்க. சரி, என்னன்னு சொல்றேன், வளவளன்னு உங்கள அறுக்க விரும்பல. இவரு வந்து ஒரு பொண்ண லவ் பண்றாரு. அவங்க 2 பேரும் ஒரு தனிமையில இருக்கும்போது, அது ஒரு வீடியோவா எடுத்து வச்சுடுறாங்க. அது கொஞ்சம் வேற மாரி இருக்குது. உங்களுக்கே புரியும் அது நான் என்ன சொல்றேன்னு. அது என்ன பண்றாங்கன்னா, அந்த செல்லுல இருக்கிறத வந்து அவனுடைய ஃப்ரெண்ட் வந்து YouTubeல வந்து போட்டு விட்டுர்றான். அது வந்து எல்லாருக்குமே வந்து பரவிட்டே போகுது. அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து, "டேய் இத டெலீட் பண்றா" அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏற்கனவே இது 5000 பேர் பார்த்துட்டாங்களான்னு சொல்லும்போது ஒரு ஆச்சரியமா போகுது. இத தேடி ஒரு 5 கும்பல். இது இருந்தது யாரு? இவன நேர்ல பார்த்துனே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வில்லன்கள் சம்மந்தமே இல்லாத வந்து இவங்கள தேட வராங்க. அது பார்க்கும்போது ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்குது. அதுலருந்து படம் நகரும்போதே, இதுல வந்து சம்மந்தமே இல்லாத ஒருத்தி என்ன சொல்றான்னா, "இது வந்து நீங்க தானே அவகிட்ட சொல்லிட்டுமான்னு" சொல்லி இத வந்து இவங்கள வந்து மிரட்டிட்டு கிடக்குறாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் லேகா போனாலும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படத்த வந்து தூக்கி குடுத்துருக்குதுன்னே சொல்லணும். சிம்பிளா சொல்லணும்னா, தனிமையில இருக்கிறத சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. தேவையில்லாத வந்து இந்த வீடியோ எடுத்து வைக்கிறான், நினைவுகளா பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல வேணாம்னு வந்து இந்த படத்துல சொல்லாத சொல்லியிருக்காங்க. உண்மையா சொல்றேன். சதீஷ்க்கும் இந்த படத்த புரொடியூஸ் பண்ண புரொடியூசருக்கும் இந்த படம் வந்து பெரிய சக்சஸ்ன்னே சொல்லணும். படம் வந்து நல்லா இருக்குதுங்க. மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூல பார்க்கலாம்.